காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 124 புள்ளிகள் சரிஞ்சு 25,202 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 466 புள்ளிகள் சரிஞ்சு 82,159 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத ரிஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சிபி. இந்தியாவே திருவிழா கோலம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்களா? நீங்க பேசுறீங்களா? பிரதமர் சொல்லியிருக்காரு சேமிப்பு திருவிழா அப்படின்னு. ஆமா. எப்படி சார் எவ்வளவு சேமிக்க முடியும் இனிமேல் நடுத்தர மக்கள், எளிய மக்கள் எல்லாமே? நேற்று மாலை 5 மணிக்கு பேச போறாருன்னு முதல்ல இது தோணல. 5 மணிக்கு அவர் என்ன பேச போறாரோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. நமக்கு பக்கம் இருக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. பட் இருந்தாலும் அவர் பேச போறாரு முக்கியமானதா இருக்கும்னு. பட் சேமிப்பு திருவிழாவை பத்தி அவர் பேசியிருக்காரு. நிச்சயமா இத முழுமையாக அந்த நிறுவனங்கள் பாஸ் பண்ற வரைக்கும் அது ஒரு 2 விதமான பலனை இது கொடுக்கும். நான் முழுமையாக 18% இல்ல 12% அல்லது 5% மிச்சமாகலாம் நினைக்கல. அதுல ஒரு பகுதி இன்புட் டாக்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கார்பரேட்ஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணி காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் கூட்டி தான் கொடுப்பாங்க. சில பேர் வேணும்னு கூட்டி கொடுக்கலாம். டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கண்காணிப்பதற்கு அரசனுடைய துறைகள் இருக்கு, பண்ணுவாங்கன்னு நம்புவோம். பட் அல்டிமேட்டா போட்டி, சந்தை போட்டிங்கிறது தான் விலையை தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில பேர் ஒரு பக்கம் நீங்க பழைய விலையில விற்கிறாங்க குற்றச்சாட்டு பாம்பே மாதிரி நகரங்கள்ல இருந்தால் கூட, டெல்லி சில நகரங்கள்ல பாத்தீங்கன்னா பழைய பொருட்களை, அந்த எம்ஆர்பி இருக்க பொருட்களை புது விலைக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டாக்கை தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறதும் நம்ம பாக்குறோம். அப்ப போட்டிங்கிறது ஒரு சந்தை போட்டி, சந்தை பொருளாதாரம்ங்கிறது சில சமயத்துல டாக்ஸ் எல்லாம் தாண்டி தீர்மானிக்கும். உங்களுக்கு விற்கவே முடியலன்னா நீங்க வரி 10% நீங்க 10% கொடுத்து 20% டிஸ்கவுண்ட்ல வித்துட்டு போயிடுவீங்க. சோ அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஏற்கனவே சரியா செலவு பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது கொஞ்சம் உபரி இருக்கவர்களுக்கு இது சேமிப்பாக, கூடுதல் சேமிப்பாக இருக்கும். பற்றாக்குறையில் இருப்பவர்களுக்கு இப்ப அதிக பொருட்களை வாங்க முடியும் அல்லது தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இது உதவியா இருக்கும். மறைமுக வரி குறைப்பு அப்படிங்கிறத முழு மனதோடு நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வரவேற்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம். இதனுடைய பலன் நிச்சயமா அல்டிமேட்டா போய் சேரும். அது சேராமல்லாம் இருக்காது. நான் சொல்ற சந்தை பொருளாதாரத்தை, அரசாங்கத்தையோ சட்டத்தையோ நம்புறதை விட சந்தை பொருளாதாரத்தையும் நம்புங்கள். அது நிச்சயமா அது அங்க கொண்டு போய் அதுதான் பாதிப்பையும் ஏற்படுத்தும். டிமாண்ட் அதிகமா இருக்கும் பொழுது விலை கூடும். ஆனால் டிமாண்ட் சப்ளை அதிகமா இருக்கும் பொழுது விலை குறையும், அல்லது டிமாண்ட் குறையும் பொழுதும் விலை குறையும். அதுல நிச்சயமா ஒரு சேமிப்பு வரும்னு தான் நான் நம்புறேன். நம்ம ஒரு பக்கம் 7 Habits of Highly Effective People அப்படின்னு ஸ்டீவன் கோவியோட புத்தகம் படிச்சிருப்பீங்க. நம்மளால முடிந்த விஷயம், நம்மளால முடியாத விஷயம் இருக்கு. பெரும்பாலும் நம்ம எதை பேசுவோம்னா, டீ கடையில உட்காந்துக்கிட்டு நம்மளால முடியாத விஷயத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா ட்ரம்ப் மாத்தினா நல்லா இருக்கும், அவர் தேர்தலில் அவர் பிரசிடென்ட் ஆனதான் தப்புன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளால முடிந்த விஷயங்களை நம்ம பேசணும். நம்மளால முடிந்தது இதுல எவ்வளவு சேமிக்க முடியும், அதை எப்படி ஒரு சாமர்த்தியமாக முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இன்று முதல் எந்தெந்த பொருட்கள் வாங்குறோமோ அதுல குறைந்தபட்சம் ஒரு 10% நம்ம மிச்சம் பண்ணதான் நினைச்சு தனியா ஒரு கார்ல போட்டுக்கிட்டே வாங்க. தினசரி செலவு பண்ணக்கூடியது, வாரம் செலவு பண்ணக்கூடியதை கணக்கில் எடுத்து அதுல ஒரு அந்த 10% எடுத்து நீங்க தனியா போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு பெரிய சேமிப்பு உருவாகும். அதை முதலீடு செய்யுங்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நிச்சயம் சார். ஏன்னா மக்களுமே எதிர்பார்க்கறாங்க. கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அந்த நிறுவனங்கள் நமக்கு தருவாங்களா இல்லையாங்கிறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க. ஆடி தள்ளுபடி மாதிரி மாறிடக்கூடாது இந்த சேமிப்பு திருவிழாவும் அப்படின்னு தான் சார். கூட போட்டு குறைக்கிறது. ஆமா சார். அப்புறம் சனிக்கிழமை H1B விசா ட்ரம்போட அறிவிப்புங்கிறது பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு பல பேருக்குமே. ஆமா, இன்னுமே ஒரு கிளாரிட்டி இல்ல பல பேருக்கு. அவங்களுக்கே கிளாரிட்டி இல்ல நினைக்கிறேன், ட்ரம்புக்கும் அவங்களோட சகாக்களுக்கும். ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்குது இப்போ. ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு அதிரடி அறிவிப்பா இருந்தது. எதுக்காக இந்த மாதிரி அறிவிப்புல ஒரு அதிரடி அறிவிப்பா அறிவிக்கிறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் ஸ்மூத் இதா பண்ண முடியும். அறிவித்து விட்டு ஒரே நாள்ல அல்லது மறுநாள் 2 நாள் தான் டைம் நினைக்கிறேன், அதுக்குள்ள எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பரவன உடனே எல்லாரும் எப்படி நம்ம இந்த 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னே சொல்லல, அதை மாத்திக்கலாம்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட வேறுனால நம்ம செல்லாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். 2000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு. அது மாதிரி இல்லாமல் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம அறிவிக்கலாம். எல்லாமே அமெரிக்க அரசுக்கு இதுல ஒரு கருத்து இருக்கு, அதை அவங்க நிறைவேற்றுறாங்க. நம்ம தப்பு ரைட்டுன்னு அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரைட், அதனாலதான் அவங்க பண்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். எனக்கு தெரிந்த நண்பர்கள் சில பேர் சொன்ன கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு. இந்த அறிவிப்பு வந்த பொழுது பாதி பேர் செக்இன் பண்ணிட்டு இருக்காங்க பிளைட்ல. அங்கிருந்து ஏறி இந்தியாவுக்கு வருவதற்கு பிளைட்ல உட்கார போற நேரத்துல வெளியே பயந்து வந்தா திரும்ப உள்ள வர முடியுமோ முடியாதோ, அல்லது வரணும்னா 1 லட்சம் கட்டணுமா என்ன அப்படிங்கிற பேனிக்ல திரும்ப போனவங்க எல்லாம் இருக்காங்க. இங்க இருந்து ஒரு விழாவுக்கு வந்தவர்கள் கட் ஷாட் பண்ணிட்டு உடனே கிளம்பி போனவங்க எல்லாம் இருக்காங்க. அது அந்த நேரத்துக்குள்ள போய் சேர முடியுமா முடியாதா,
அதெல்லாம் இல்ல. இது ஒரு தேவையில்லாத ஒரு பேனிக்கை தான் இது கிரியேட் பண்ணும். இதை வந்து ஒரு நேரம் கொடுத்திருக்கலாம் அல்லது கொஞ்சம் முறையாக அறிவித்திருக்கலாம் முன்கூட்டியே. அதெல்லாம் பண்ணல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் பின்னால விளக்கம் வந்தது. அவங்களுடைய வெப்சைட்ல இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா $100,000 அப்படிங்கிற ஃபீ வந்து பழைய ஆட்களுக்கு ஏற்கனவே H1B விசா வாங்கி இருப்பவர்களுக்கு கிடையாது, புதிதாக வருபவர்களுக்கு. அதுவும் அந்த செப்டம்பர் 21 நள்ளிரவுக்கு பின்று அப்படின்னு ஒரு டைம் கொடுத்திருக்காங்க, கட் ஆஃப் டைம். அந்த கட் ஆஃப் டைமுக்கு பிறகுதான் அவங்களுடைய பார்டர் இமிகிரேஷன் ஆபீஷியல்ஸ் எல்லாருக்குமே அந்த சர்க்குலர் போயிருக்கு. அதுல தெளிவாக இருக்கிறது. லாட்டரி ஸ்கீமும் வச்சிருக்காங்க. அது அடுத்த வருஷத்துல இருந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2026 இருந்து. இதற்கிடையில இது வந்து ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இல்லைங்கிறது. இப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு சந்தை கூட இறங்கி இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்திருப்பீங்க, அந்த செக்டார் வந்து வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. குறிப்பாக ஐடி செக்டார் மட்டுமே இன்னைக்கு 2.5% கிட்ட ஒரு இறக்கத்துல இருந்ததை பார்த்தோம். அதுல முக்கியமா அதுல இருக்கக்கூடிய 10 பங்குகள்ல 9 பங்குகள் இன்னைக்கு விலை இறக்க பங்குகளா இருந்தது. ஒரே ஒரு பங்கு மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல OFSS, ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ் மட்டும். மற்றபடி பாத்தீங்கன்னா எம்பசிஸ், LTIM, கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட் இதெல்லாம் 4% இறக்கம். லார்ஜ் கேப்ல பெரிய கம்பெனிகள், இன்னும் முன்னணி நிறுவனங்கள்னு பார்த்தா டெக் மஹிந்திரா, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக் இதெல்லாம் கிட்டத்தட்ட 2-3% வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷனா தான் பாக்குறேன். ஏற்கனவே அவர்கள் அடி வாங்கிய பங்குகள், ஏற்கனவே விலை குறைந்த பங்குகள் இப்ப இது மேலும் அடிங்கிறது இது வந்து இருக்கு. பட் இன்னொரு ஆங்கிள் இதுக்கு சொல்லப்படுகிறது. நாஸ்காமும் அது சொல்லியிருக்காங்க, இது ஒரு மார்ஜினல் இம்பாக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த முன்னணி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவு H1B விசா பீப்புள் அங்க ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப AI காரணமாக பெரிய அளவுல வேலை இல்லை. அப்ப அவர்களை திருப்பி என்ன பண்றதுங்கிற அதாவது எக்ஸஸ் சர்ப்ளஸ் சப்ளை இருக்கும் பொழுது அவர்களையே ரீடிப்ளாய் பண்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். புதிதாக வருவதற்கு தான் பிரச்சனையே தவிர நிறுவனங்களுக்கோ ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கோ பெரிய தாக்கத்தை, ஒரு சிக்னிபிகண்டான தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட, இந்திய நிறுவனங்கள் H1B விசாவை தாண்டி லோக்கல் டேலண்ட்டை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம இந்தியர்கள் அங்க போய் செட்டில் ஆகி சிட்டிசன் ஆனவங்களா இருக்கலாம், அங்க இருக்கவர்களா இருக்கலாம். லோக்கல் டேலண்ட்டை ஏற்கனவே ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 70% H1B விசா இந்தியாங்கிறதுனாலதான் இது அதிக அளவுல விவாதிக்கப்படுகிறது. ஒரு தரவு சொல்லக்கூடியது. இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா, இதுல அமேசான் மட்டும் 10,000 பேருக்கு மேல வந்து B1 விசா யூஸ் பண்றாங்க. மெட்டா, அப்புறம் மத்த TCS, மத்த நிறுவனங்கள்லாம் 4,000 இருந்து 5,000 விசா தான் இருக்கு. மற்றதெல்லாம் இருக்கு. இதுக்கிடையில ஒரு நல்ல விஷயம், 2 விஷயம். ஒன்று, சைனாவினுடைய K விசா, அந்த கேட்டகரியில அவங்க டேலண்டட் ப்ரொஃபஷனல்ஸ், குறிப்பாக சயின்ஸ், டெக்னாலஜி, STEMனு சொல்றோம் இல்லையா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இதுல உள்ளவர்களை வரவேற்கிறார்கள் விசா கொடுத்து. அதே மாதிரி UK அவங்க வந்து குளோபல் டேலண்ட் அதை வெல்கம் பண்றாங்க. அதுக்குள்ள விசா ஃபீஸ் ஸ்கிராப் பண்றதுக்கு சுத்தமா 0 ஆக்கிடலாம் அப்படிங்கிற லெவல்ல அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கு. சோ ஒரு பக்கம் இப்படி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையுடைய தாக்கம் பெருசா இல்லைன்னு நாஸ்காமே சொல்கிறது. ரெண்டாவது வந்து US, நீங்க இப்போ விட்டா வேற இடமே இல்லைன்னு இல்லை, UK இருக்கு, சைனா இருக்கு, எல்லாருமே வெல்கம் பண்றாங்க குளோபல் டேலண்ட்டை. இந்தியர்களையும் இல்ல, குளோபல் டேலண்ட்டை வெல்கம் பண்றாங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ். இதற்கிடையில நம்ம அமைச்சர், நம்முடைய ஒரு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், அவர் வந்து இப்போ அங்க அமெரிக்காவுக்கு சென்று இருக்கிறார். ஏன்னா அந்த 16ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து அந்த அவங்களுடைய ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ட்ரேட் டீலுக்காக, டாரிஃபுக்காக. அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப இங்க இருந்து ஒரு டெலிகேஷன் பியூஷ் கோயல் அவர்களுடைய தலைமையில அங்க அமெரிக்காவுக்கு சென்று இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெறலாம் என்று செய்திகள் வெளியாகிறது. இதுக்கு முன்னால ஒரு குண்டை போடுவோன்னு தான் அவர் ட்ரம்ப் பண்ணாரா என்னன்னு தெரியல. அதாவது யூ நெகோசியேட் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்க்பாங்க. முதல்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி முதல்ல விலையை ஏத்திட்டு குறைக்கிற மாதிரி, இது மாதிரியே வந்து இது இந்த டேக் அவுட் ட்ரேட் கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், ட்ரம்ப் அனௌன்சஸ் அண்ட் சிக்கன் சோட்னு. அது மாதிரியாக இப்போ இந்த வர்ஸ் இஸ் ஓவர் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது இன்னைக்கு நாளைக்கு. அதனால ஒரு மாதிரி பாட்டமிங் அவுட் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளையோ நாளை மறுநாளோ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த பங்குகளுடைய விலையில் ஒரு பாட்டமிங் அவுட்ங்கிறது நடந்து மேலெழுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பாட்டமிங் அவுட் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காதான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3% இன்னைக்கு சரிஞ்சிருக்குங்க. இப்போ இதுல முதலீடு பண்ணலாமா, இந்த செக்டரை கவனிக்கலாமா முதலீட்டாளர்கள்? நிச்சயம். இப்ப சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 466 புள்ளிகள்ல கிட்டத்தட்ட 250 புள்ளிகளுக்கு மேல, பாதிக்கு மேல வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள். டெக் மஹிந்திரா 3%, TCS 3% சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஃபோசிஸ் 2%, HCL டெக் கிட்டத்தட்ட 2%. சென்செக்ஸ்ல இறங்கின 4 முக்கியமான பங்குகள், அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திய பங்குகள் இது 4. அப்புறம் HDFC பேங்க், ரிலையன்ஸும். சோ இது ஓரிரு நாட்கள்ல பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே இது வந்து
வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய பங்குகள். அதனால நல்ல வரக்கூடிய நாட்கள்ல இந்த துறை, நான் சொன்ன பங்குகளை விட்டுருங்க, மறந்துருங்க, நான் எந்த பங்குகளையும் பரிந்துரைக்கல. இந்த துறை ஒரு மாதிரி பாட்டம் அவுட் ஆகி இதற்கு மேல் இதுல கெட்ட நியூஸ் செய்திகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது மெல்ல மெல்ல பக்கவாட்டு நகர்தலை நோக்கி நகர்ந்து அப்புறம் சில வாரங்களோ சில மாதங்களுக்கு பிறகு மேலெழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். கேஷ் ரிச் கம்பெனிஸ், கடன் இல்லாத நிறைய ரொக்கம் வைத்திருக்கக்கூடிய, நிறைய ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவைகள் எல்லாம் இதுல முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். கமாடிட்டி எப்படிங்க சார் இருக்கு? தங்கம் வெள்ளி விலை மீண்டும் புதிய உச்சத்தில் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. வெள்ளி 1,33,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. MCX சந்தையில டிசம்பர் மாத ஒப்பந்தம் 2.5% கிட்ட இன்னைக்கு ஏறி இருக்கு கிட்டத்தட்ட. தங்கம் அதே மாதிரி 1.5% மேல ஏறி இருக்கு. 1,12,000 நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அக்டோபர் மாத ஒப்பந்தம். சோ ரெண்டுமே ரொம்ப பாசிட்டிவ். அப்கோர்ஸ் ஒரு நல்ல விஷயம், குரூட் கச்சா எண்ணெயுடைய விலை 5,500 ரூபாய் கிட்ட இருக்கு. அக்டோபர் மாத 20ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் ஒரு வீக்னஸ்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் $62 கீழே 61.97 அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4% இறக்கத்துல இருக்குது பார்க்க முடிகிறது. ஆனால் தங்கம் 1% மேல ஏறி இருக்கு. 3,725 தாண்டிருச்சு. வெள்ளி $44 கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 14 அல்லது 15 ஆண்டுகள், 2011ஆம் ஆண்டு நினைக்கிறேன், இந்த ஒரு உச்சத்தை தொட்டது. அதற்கு பிறகு வெள்ளி இப்பொழுது அந்த ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இது பிரேக் அவுட் ஆனா அடுத்து 47 அல்லது 48 1980 தொட்டது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்ட உச்சத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். 41 தாண்டினப்ப கூட நம்ம பேசணும் இதை பத்தி. அது மாதிரி அதே மாதிரியான ஒரு பாணியில தான் இப்ப போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஃபைன் சார். கரன்சி எப்படிங்க சார் இருக்கு? யூஎஸ் டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 97.5 கிட்ட இருக்கு. ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஒரு ஸ்லைட் வீக்னஸ் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. இங்கேயுமே அதே மாதிரி தான், ஒன்றும் பெரிய ஒரு மாறுதல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 பைசா ஏற்றத்துல 88.33 இருக்கு. இந்த ஒரு 18-20 பைசா ஏறது இறங்குறதுங்கிறது இப்போ அன்றாடம் நடக்குது. இப்ப அடுத்த இலக்காக 89ங்கிறத குரூசியலா பாக்குறோம். அதை தொடல, அதை தொட்டுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் ஜோனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு பார்க்கணும். நிச்சயமா இது கம்ஃபர்டபுள் ஜோன் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் தங்கத்தினுடைய விலை ஏறுது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாயம் என்னன்னா கச்சா எண்ணெயுடைய விலை குறைவாக இருப்பது, அதிகரிக்காமல் இருப்பது, இன்னும் குறைவாக இருப்பதுங்கிறது நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலா பார்க்கலாம். இன்னைக்கு ஏதாவது புதுசா ஐபிஓ வந்திருக்குங்களா, லிஸ்ட் ஆயிருக்குங்களா? நிறைய ஐபிஓஸ் மெயின் லைன்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் 5 ஐபிஓஸ் இருக்கு. SMEல 4 ஐபிஓ இருக்கு. மொத்தம் 9 ஐபிஓ இருக்கு. அதுல ஒன்று இன்றைக்கு முடிவடையக்கூடிய ஐபிஓ ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ்ங்கிறது. அவர்களுக்கு தேவையான அளவு மட்டுமே விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல. அது இஷ்யூ சைஸ் 560 கோடி, அதனால இருக்கலாம். அது போக பல தொடர்ந்து இருக்கு. சாத்விக் கிரீன் எனர்ஜி, ஜிகே எனர்ஜி, அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ், கணேஷ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு இருக்கு. SMEல ஒரு 4 ஐபிஓ சொன்ன மாதிரி. இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் இதை பத்தி, டெக்டி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு SME. ஏன்னா இது ஏன் நான் குறிப்பா சொன்னேன்னா 667 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இந்த பங்கு. ஏன்னா இதனுடைய சைஸ் ரொம்ப சின்ன, 39 கோடி தான் அவர்கள் திரட்டினார்கள். ஆனால் 668 மடங்கு கிடைச்சது விண்ணப்பங்கள். 193 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு 2 மடங்கு பட்டியலிடப்பட்டு 2 மடங்கு விலையில வடிவமாயிட்டு 385 ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப கம்மி. அண்ட் பொதுவாக கவனமா இருக்கணும் இந்த நிறுவனத்துக்குன்னு இல்லை. ஏன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது மார்க்கெட்டபிள் லாட்டுங்கிறது 1 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும், நீங்க வணிகம் பண்ண முடியும். அது போக நாளை யூரோ பிரதிக் சேல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அது பட்டியலிடப்பட்டிருக்கு. அது 1.34 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆனது. 247 ரூபாய்க்கு வெளியிட்டார்கள். பிரீமியர்லயா டிஸ்கவுண்டாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளை மறுநாள் 2 இருக்கு. VMS TMT ஐபிஓன்னு ஒரு மெயின் லைன் ஐபிஓவும், சம்பத் அலுமினியம்ங்கிற ஒரு SME ஐபிஓ. எகைன் இந்த SME ஐபிஓ சம்பத் அலுமினியம் 153 மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. VMS TMTங்கிற மெயின் லைன் ஐபிஓ 102 மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நாளை மறுநாள் நம்ம பார்க்கலாம். சிறப்புங்க சார். இன்னைக்கு ரிஜித் தாமஸ் சார் அவர் இந்த சப்போர்ட் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காரு. அந்த ஆடியோ நம்ம கேட்டுக்கலாம் சார். கொஸ்டின் ஆஃப் தி டே மட்டும் நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சுவி சார். இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்? இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரம்ப் செஞ்ச அந்த வெள்ளிக்கிழமை அன்று செஞ்ச காரியத்தினால நமக்கு சப்போர்ட்டை கொஞ்சம் இறக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ 25,170 அப்படின்ற ஒரு வீக்லி சப்போர்ட் ஒரு பார்டர் லைனா வச்சுக்கலாம். அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் 25,500, 25,600, 634 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸா
வைக்கிறது கொஞ்சம் வைட் ரேஞ்சா கொடுத்துருக்கேன். பொதுவாக இவ்வளோ வைட் ரேஞ்ச் நான் ஒரு வீக்லி இது கொடுக்க மாட்டேன். பட் இந்த வாரம் எது கொடுத்துருக்கேன்னா, ஒன்று அந்த H1B பிரச்சனை வந்து ஃப்ரைடே இவர் அனௌன்ஸ் பண்ணி அந்த $1 லட்சம் கட்டி தான் ரினியூ பண்ணோம். அவரு சொன்னது வந்து வருஷம் கட்டணுன்றது. ஆனா அவருடைய ட்ரேட் செக்ரட்டரி மற்ற ஒயிட் ஹவுஸ் அபிஷியல் சொன்னது ஒன் டைம்னு. ஸோ இதுலேயே பாதி பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இது எப்படி ஆக போகுதுன்றது எவனுக்கும் தெரியாது. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் அவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ஐடி செக்டர் கொஞ்சம் டேம்பண்டா இருக்கு. இது நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே ஏரியார்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சந்தையிலையும் நம்ம அந்த ரெப்பர்கஷன்ஸ் அதோட பிரதிபலிப்பு வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓப்பன் ஆகும்பொழுது ஐடி செக்டர் வந்து ஒரு 3% இறக்கத்தோட தான் துவங்கி இருக்கு இந்த வாரம். நிறைய ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், மைண்ட்ரி, விப்ரோ, இது எல்லாமே நல்ல வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆல்தோ இதோட இம்பாக்ட் வந்து அப்புறம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த H1B விசா இப்போ வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதை வச்சு வெளிநாட்டுக்கு போய், அதாவது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்து வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி வரவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. பட் 2026 இருந்து வரக்கூடிய லாட்டரியில தான் வரும். இது அன்னைக்கே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் நம்மளோட பிரச்சனை அதானே, அவர் திடீர்னு ஒரு கையெழுத்து போட்டுருவாரு, அவரு ஒண்ணு சொல்லுவாரு, அப்புறம் அதோட கிளாரிபிகேஷன் 3 நாள் கழிச்சு வரும். அதுக்குள்ள 1000 பிரச்சனைகள் வெடிக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல சந்தைக்குள்ள நுழையும் போது அந்த வைட் ஸ்கோப் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம். அண்ட் இந்த ஒரு குழப்பம் இருக்கும்பொழுது இன்னொரு சைடு வந்து நம்ம ஜிஎஸ்டியோட பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன் இன்னையில இருந்து ஆரம்பம். ஸோ ஒரு கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி ரெண்டுமே நடக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே. அப்ப எப்படி இருந்தாலும் இந்த வாரம் வந்து 25,000 குறையாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஐடி செக்டார் கொஞ்சம் பலவீனமா இருக்கு இந்த வாரம். பலமானதுன்னு எது சார் நம்ம பார்க்கலாம்? அப்படி இல்ல, பலவீனம் என்றது ரிகவர் ஆகக்கூடும். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ரியாக்ஷனே அப்படிதான். சிபி ரியாக்ஷன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்து வச்சு உடனடியே ஏதோ ஒண்ணு செஞ்சிடணும். அது வந்து நெகட்டிவ். இப்போ இந்த நியூஸ் வந்து நெகட்டிவ் இல்லையா, இந்த நியூஸ் வெளியிடும் பொழுது இந்த கிளாரிட்டி நமக்கு கிடையாது. இது ஒவ்வொன்றா நமக்கு ஸ்லோவா தான் வெளியில வருது. இது ஆனுவலா இல்ல ஒரு முறை லைஃப் டைம் ஒன்ஸா அந்த ஃபீஸ், அப்புறம் இது உடனடியா இம்பாக்ட் தான் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா அவங்களோட டீம் வந்து 26 அடுத்த வருஷம் 2026 வரக்கூடிய லாட்டரியில தான் இது இருக்கும். இதுல கேப் இருக்கக்கூடிய செக்டர்ல தான் இருக்கும், நான் கேப்ல கிடையாது. இந்த மாதிரி கிளாரிபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டே இருக்கிறானுங்க. ஸோ இது மொத்தமா வரதுக்குள்ள இது இந்த நெகட்டிவ் நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணி இனிஷியலா ஒரு வீழ்ச்சி, நீங்க சொன்ன மாதிரி வீக்னஸ், அதுக்கப்புறம் இது 26 தான் எஃபெக்ட் ஆக போகுது. எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகும், நம்ம தான் நிறைய பேரை வந்து இப்போ H1B அனுப்புறது இல்லையே அப்படின்னு ஐடி கம்பெனி தெரிஞ்சு நம்ம ரிசல்ட் அதுக்கு ஒரு சூட்டபிளா கொடுத்தோம்னா இவ்வளவுதானே பாதிப்பு, 1-2% தான். அதனால பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா அதே வீக்னஸ் வந்து மறுபடியும் ஸ்ட்ரென்த் ஆகி ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கின்ற வாய்ப்பும் ஐடி செக்டருக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீக்னஸா இருக்கு, பட் தொடர்ச்சியாக வீக்னஸ் இருக்குமான்னு கேட்டா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்குள்ள நம்ம வீக் செக்டர்னு எழுதிடக்கூடாது. இன்னைக்கு வீக் கரெக்ட் நீங்க கேட்கறது, பட் இந்த வாரத்துல இது ரீபவுண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் டெஃபினட்டாக இருக்கிறது. கிளாரிட்டி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இது டைஜஸ்ட் பண்ணி இவ்வளவுதான் இம்பாக்டா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஸோ அப்படின்றது ஒரு புறம். அதை தவிர்த்து ஜிஎஸ்டியோடைய பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னையிலிருந்து சந்தைக்குள்ள நுழையும். மக்களுக்கு வந்து அந்த விலை குறைவு அப்படின்றது, அது ஆட்டோ செக்டரா இருக்கட்டும், பார்மசூட்டிக்கலா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், FMCG ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் குட்ஸா இருக்கட்டும், கன்சியூமர் டியூரபிள்ஸா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்விங் பிகாஸ் ஆஃப் ஹையர் ஆஃப்டேக், நிறைய வால்யூம், இன்னும் அதிகரிக்கக்கூடிய வால்யூம் சேல்ஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு டைம் இது. இன்னையிலிருந்து அந்த ஃபெஸ்டிவல் சீசன் வேற இன்னும் அக்ரெசிவா சூடு பிடிக்கிற ஒரு டைம் இல்லையா. இப்போ நவராத்திரி சீசன், அதுக்கப்புறம் தீபாவளி வரும், அப்புறம் கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயர். ஸோ இந்த சீசன் வந்து நமக்கு இந்த ஒரு ஜிஎஸ்டி கட்டுனால கன்சம்ஷன் ட்ரிவன் எக்கனாமிக் growth வந்து நடக்க வாய்ப்புகள் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸோ இந்த செக்டர்ஸை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ் டைவர்ட் பண்ணிடக்கூடாது, அதில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி செக்டர்ஸ்ல வந்து நம்ம ஐ திங்க் டு வெயிட் அண்ட் வாட்ச். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ்ன்றது ஆர் குட் ஆக்ஷன்ன்றது, குட் growthன்றது இந்த செக்டர்ஸ்ல வரக்கூடும், இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டினால அப்படின்றது ஐ திங்க் இஸ் a sector to watch. அதே சமயத்துல ஐடி டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது, மறுபடியும் சொல்றேன். அந்த நியூஸ் வர டைஜஸ்ட் ஆக மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள ஒருவேளை இது இவ்வளவுதான் இம்பாக்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எனக்கு ஆல்ரெடி இப்படிதான் தோணுது. ஆல்ரெடி ஐ ஃபீல் லைக் தட். இது என்னோட ஒப்பீனியன். இது வந்து பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் வரப்போறது இல்லை, ரீபவுண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஃபீலிங் இருக்கு, என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் சொல்றேன். சரி, ஃபைன் சார், ஃபைன் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரைட், தேங்க்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.